பெங்களூருவில் மாநகர பேருந்து சாலை ஓர கடைகளில் மோதி ஒருவர் உயிரிழந்த நிலையில் குழந்தை உட்பட 4 பேர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டிருக்கின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் பாரதிராஜா. பாரதிராஜா, இந்த விபத்து எப்படி நிகழ்ந்தது, அந்த உயிரிழந்த நபர் தொடர்பான முழு விவரங்கள் என்ன, அந்த 4 பேரும் காயமடைந்த 4 பேரும் எப்படி இருக்கிறார்கள், விவரங்களை பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாக. முதல்ல இந்த விபத்து நடந்திருப்பது கர்நாடக தலைநகரான பெங்களூரு பீனியா பகுதியில் இருக்க பேருந்து நிலையம் அருகே இந்த விபத்தானது நடந்திருக்குது. இன்று காலை அந்த குறிப்பிட்ட மின்சார பேருந்து, அதாவது மாநகர பேருந்தின் மின்சார பேருந்து அது, அதன் நடத்துனரும் ஓட்டுநரும் அந்த சாலையோர கடைகளில் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவரது பேருந்தை அந்த கடைக்கு அருகிலேயே சற்று தொலைவில் நிப்பாட்டியிருக்காங்க. ஓட்டுநர் சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் போது நடத்துனர் என்ன பண்றாரு, சரி பேசஞ்சர்லாம் ஏறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேருந்தை நகர்த்த முயற்சிச்சிருக்கிறார். அது மின்சார பேருந்து என்பதால் அதன் வேகம் எவ்வளவு ஆக்சிலேட்டர் கொடுக்கணும் அப்படின்றதுதான் தெரியல. அதிக ஆக்சிலேட்டர் கொடுத்ததால் அவரால் வாகனத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. அலட்சியத்தில் அவர் வேகமாக வாகனத்தை இயக்கியிருக்கிறார். கட்டுப்பாட்டை இழந்து வாகனம் சாலையோரத்தில் இருந்து அந்த கடைகள் மீது மோதியது. அதில் சாப்பிட்டு கொண்டிருந்தவர், அதே போல அந்த உணவகத்துடைய பணியாளர்கள், உரிமையாளர் என மொத்தம் 5 பேர் காயமடைந்திருந்தாங்க. 5 பேரையும் மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற போது ஒருவர் உயிரிழந்திருக்கிறார், பெண் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். 28 வயதான பெண். அவர் தனியார் வங்கியில் ஊழியராக பணிபுரிவதாக முதற்கட்ட தகவல்கள் தெரிந்திருக்கின்றன. மற்ற 4 பேரில் ஒரு 3 வயது குழந்தையும் இருப்பதாக கூறுகிறார்கள். 4 பேரது நிலைமையுமே கவலைக்கிடமாக உள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. ஒட்டுமொத்தமாக இந்த விபத்தை பொறுத்த மட்டும் ஓட்டுநர் இருக்கும்போது நடத்துனர் ஏன் இந்த செயலில் ஈடுபட்டார், பேருந்தை ஏன் எடுக்க முயன்றார் என்ற கேள்விதான் எழுகிறது. நடத்துனரின் அலட்சியமான செயல்பாட்டினாலேயே இந்த விபத்து நடந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முதற்கட்டமாக பீனியா போலீசார் வழக்கு பதிவு செய்து தற்போது அந்த ஓட்டுநரையும் நடத்துனரையும், ஏனென்றால் ஓட்டுநரும் நடத்துனரும் பேருந்து கொடுத்தது தவறு என்று 2 பேர் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். விசாரணையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி பாரதிராஜா.